போட்டி பொதுக்குழு ரத்து குறித்து தந்தி டிவிக்கு ஜவாஹிருல்லா அளித்த பேட்டியில் எதிரிகளின் சதிக்கு அன்சாரி பலியாகிவிட்டார் என்றும் தற்பொழுது கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எழும்பூரில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி தலைமையில் ஒரு பொதுக்குழு கூட்டம், போட்டி பொதுக்குழு கூட்டம் முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று நடப்பதாக இருந்தது. இந்த நிலையில் இந்த கட்சியில் ஒரு பிளவு ஏற்படுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எந்த மாதிரியான இந்த பிரச்சனை சுமூகமான தீர்வை எட்டப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. இந்த நிலையில் தமிமுன் அன்சாரி ஏற்பாடு செய்திருந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தை அவர் ரத்து செய்திருக்கிறார். நிர்வாகிகளை அனைவரையும் தாம்பரத்தில் நடைபெற இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நாம் தாம்பரத்தில் இருக்கின்றோம். நம்மிடையே மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜவஹிருல்லா அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த முக்கியமான பிளவு அதற்கு ஏற்பட்ட அதுக்கு பின்னாடி இப்படி இந்த கூட்டமும் அவங்க ரத்து செஞ்சிருக்காங்க. இதோடைய பின்னணி என்ன சார்? முதலில் ஒரு திருத்தம், எந்த ஒரு பிளவும் ஏற்படவில்லை. ஒரு சிலர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய போட்டி பொதுக்குழு கூட்டத்தை நாங்கள் முதலிலே அறிவித்த பிறகு இங்கே நடத்துவதாக அறிவித்தார்கள். ஆனால் இன்று தாம்பரத்திலே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம்தான் அதிகாரப்பூர்வமான பொதுக்குழு கூட்டம். இந்த பொதுக்குழு கூட்டம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜே.எஸ். ரிஃபாய் அவர்கள் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் நானும் பங்கு கொண்டிருக்கின்றேன். தலைமை நிர்வாகிகள் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் நீங்கள் அங்கம் வைத்தது தான் காரணமா? அதிலிருந்து வெளியே வரணும்னு வலியுறுத்தப்பட்டதா? அதுதான் முக்கியமான காரணமாக இருந்ததா, இல்லை வேறு ஏதேனும் காரணம் உண்டா? இல்லை, அது ஒரு காரணமாக நான் கருதவில்லை. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு நிலையில், அதுவும் குறிப்பாக கடந்த 6 மாத காலத்தில் அதனுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் சிறப்பான முறையில் அமைந்ததனுடைய நேரத்தில் சில சூழ்ச்சிகளுக்கு சில சகோதரர்கள், என்னுடைய தம்பி அன்சாரி உட்பட அதற்கு பலியாகிவிட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. ஆனால் இப்போது அவர்கள் அந்த முடிவை கைவிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரியை நீங்கள் அழைப்பீங்களா? அதாவது அவர்கள் வருவதற்காக இசைவு அவர்கள் வருவதற்காக தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே இதற்கான அழைப்பை கூட அவர்களுக்கு கொடுத்து விட்டோம். அப்போது மறுத்தவர்கள் இப்போது நாங்கள் வருகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது குறித்து இந்த பொதுக்குழு கூட்டத்திலே விவாதித்து நாங்கள் முடிவெடுப்போம்.